திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பஞ்சப்பூர் வந்தடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் மேடையில் உரையாற்ற இருக்கக்கூடிய நிலையில் பஞ்சப்பூர் வந்தடைந்திருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். என்டிஏ கூட்டணி சார்பில் பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது. அதில் பங்கேற்பதற்காகவும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்திருக்கிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்ட அவர் தற்போது கூட்டம் நடைபெறக்கூடிய பஞ்சப்பூருக்கு சென்றடைந்திருக்கிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி பஞ்சப்பூர் சென்றடைந்திருக்கிறார். என்டிஏ கூட்டணியுடைய பிரம்மாண்ட மேடையில் அவர் உரையாற்ற இருக்கிறார். என்ன பேசப் போகிறார் பிரதமர் நரேந்திர மோடி என்ற எதிர்பார்ப்போடு அங்கு தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த மேடையில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் அடுத்த ஓரிரு நாட்களில் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பிரதமர் நிகழ்த்தக்கூடிய உரை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இதே திருச்சி சிறுகனூரில் திமுக மாநில மாநாடு நடைபெற்றது. அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசியிருந்தார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெற்றி இணைகிறார். வெற்றி, விவரங்கள். நந்தா, ஒரே மாதத்துக்குள் மூன்றாவது முறையாக பிரதமர் தமிழகம் வருகிறார். அதுவும் இப்போ திருச்சிக்கு வருவது ரொம்ப கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா நேற்று முன்தினம் திமுக அதனுடைய மாநில மாநாடு நடத்தியிருந்தாங்க. மிக கடுமையான விமர்சனங்களை கூட்டணி மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீது வச்சிருந்தாங்க. பாஜக, அதிமுக தனித்தனியாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில இந்த பிரதமருடைய வருகை பல்வேறு விதங்களிலும் முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கப்படுது. இப்ப பிரதமர் சரியாக பஞ்சப்பூர்ல இருந்து அதனுடைய ஹெலிபேட் தளத்துக்கு வந்திருக்காரு. அங்கிருந்து அருகில் நடக்கக்கூடிய அந்த அரசு விழாவில் பங்கேற்கிறாரு. அரசு விழாவுக்கு பின்னதாக அரசு விழா ஒரு 3/4 மணி நேரம் நடப்பதற்கான சாத்தியங்களுக்கு முடிந்ததுக்கு முன்பாக 6:30 மணி அளவில் அவர் இந்த பிரச்சார பொதுக்கூட்ட விழாவில் பங்கேற்றார். அரசு விழாவை பொறுத்த வரைக்கும் சென்னை மணலில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல எண்ணெய் கலவை ஆலை துவங்குறாங்க. அப்புறம் நீலகிரி, அப்புறம் ஈரோடு மாவட்டங்கள்ல பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் எரிவாயு விநியோக திட்டங்கள். தமிழ்நாடு முழுக்க 370 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாரத பிரதமருடைய கிராமப்புற சாலைகள், கங்கை கொண்ட சோழபுரத்துல புறவழிச்சாலை அமைக்கும் பணி உள்ளிட்ட ஒரு 5655 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் துவங்கி வைக்கிறாரு. இதுபோக ரயில்வே துறை சார்பில் ராமேஸ்வரம் மங்களூர் ரயில்வே, நாகர்கோவில் சார்லப்பள்ளி, அப்புறம் போத்தனூர் தன்பாத், திருநெல்வேலி மங்களூரு, மயிலாடுதுறை காரைக்குடின்னு இப்படி ஒரு முக்கியமான ஒரு 5 ரயில்வே சேவைகளையும் பிரதமர் மோடி திறந்து வைத்திருக்காரு. இப்படியாக ஒவ்வொரு முறை பிரதமர் தமிழக 3வது முறையாக வரார். ஒவ்வொரு முறை வரும்போதும் அவங்க வெறும் பிரச்சாரத்துக்காக வந்ததாக இருக்கக்கூடாது, அதுல வளர்ச்சி திட்டங்களையும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கறதுல குறிப்பிட அதை மையமா வச்சுதான் ஒவ்வொரு முறையும் இந்த அரசு விழாக்களும் திட்டமிடப்பட்டு பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு திட்டங்களை அவர் திறந்து வைக்கிறார். புதிய திட்டங்கள் அடிக்கல் நட்டார். கடந்த முறை மதுரைக்கு வரும்போது இதே மாதிரி 4000 கோடி ரூபாய்க்கு மேல்பான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருந்தாரு. முதலமைச்சர் தொடர்ச்சியா விமர்சிக்கிறாரு, வளர்ச்சி இருக்காது, பாஜக இடத்துல வளர்ச்சியே இருக்காது அப்படின்னு விமர்சனங்களை முதலமைச்சர் ஒரு புறம் வைக்கக்கூடிய நிலையில பிரதமர் வரக்கூடிய ஒவ்வொரு முறை வரும்போதும் அவர் அரசு திட்டங்களோடையும் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். மிக முக்கியமா நேற்றைய தினம் மதுரை விமான நிலையத்துக்கு ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை அவங்க அமைச்சரவையில கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த நேரத்துல பல்வேறு விதங்களையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ட்ராட்டஜிக்கலா வளர்ச்சி சார்ந்த விஷயங்களையும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி கவனத்துல கொள்றாங்க அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடாகத்தான் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நந்தா, இந்த அரசு விழா 3/4 மணி நேரம் நடக்க போது சுமார் 6 மணி வரைக்கும் அரசு விழா நிகழ்வுல பிரதமர் பங்கேற்பாங்க. அதுக்கு பின்பாக பஞ்சப்பூர்லயே அந்த அரசு விழாக்கு அருகில் இருக்கக்கூடிய 100 இடங்கள்லயே ஒரு மைதானம் நடக்குது. அந்த மைதானத்துல தான் நடக்க போகுது கூட்டம். பிரச்சார பொதுக்கூட்டத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்கிறாங்க. பிரதமர் பேசுவதற்கு முன்பாக நயினார் நாகேந்திரன், டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆகிய 4 பேர் பேசுவதற்கு முன்பாக பிரதமருடைய உரை அப்படிங்கிறது நிகழ இருக்குது.
பிரதமர் என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது பல்வேறு விதங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுது. ஏன்னா திமுக அரசு மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. ஊழல் குற்றச்சாட்டுகளை கடந்த முறை வந்தப்போ பெரிய பட்டியலை வெளியிட்டிருந்தாரு. எந்தெந்த துறையில எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, டாஸ்மாக் துறை சார்ந்து உள்ள பல்வேறு துறைகள் நடந்த ஊழல் நடந்திருக்கு பிரதமர் ஒரு பெரிய பட்டியலை வெளியிட்டிருந்தாரு. மேலும் அந்த நகரம் சார்ந்த அந்த பகுதி சார்ந்த தென் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி, மதுரையினுடைய வளர்ச்சி சார்ந்தும் பல்வேறு விஷயங்களை பிரதமர் விமர்சிச்சு பேசியிருந்தாரு. பாஜக ஆட்சியில எவ்வளவு திட்டங்கள்ல தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கும் பேசியிருந்தாரு. இந்த மாதிரி விஷயங்களை பேசியிருந்தாரு. இன்னைக்கு திருச்சிக்கு வராரு. திருச்சி காவிரி டெல்டா பகுதி, இங்கு விவசாயிகள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பிரதமர் மையப்படுத்தி பேசுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வழக்கம் போல அவர் திமுக அரசு மீதான அவர் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை இன்றைக்கும் விமர்சனங்களை முன்வைப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த களத்துல நிகழுது. நாளுக்கு நாள் இந்த தேர்தல் 2026 தேர்தலுக்கான களம் மிக தீவிரமாக ஒவ்வொரு நாளும் புது புது மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. இன்னும் சொல்லணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை துவங்காம இருக்காங்க. பிரதமருடைய இந்த திருச்சி வருகைக்கு பின்புதான் அது துவங்கப்படும்னு கடந்த மதுரை வருகையின் போதே தெரிவிச்சிருந்தாங்க. அதனால பிரதமருடைய இந்த வருகைக்கு பின்பாக இந்த கூட்டணியுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தூங்குவதற்கான ஒரு சாத்தியம் இருக்குது. ரொம்ப முக்கியமா தமிழக வெற்றிக்களம் இந்த கூட்டணிக்குள்ள வருமான்ற ஒரு கேள்வி எழுப்பியதுக்கு வருவார்கள், எல்லோரும் வருவார்கள் ஒரு கருத்தை எல் முருகன் தெரிவிச்சிருந்தார் அப்படிங்கிறதும் இதோட பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம அதுக்கான சாத்தியங்கள் இருக்குதா, அது தொடர்பான ஆலோசனைகள் எல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த சூழல்ல இருக்குது. நன்றி வெற்றி, விரிவான விவரங்களுக்கு.